அனைவருக்கும் வணக்கம். மறுபடி ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. வார வாரம் இந்த மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக ஏராளமான விவசாயம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வோடும் எங்களுடைய கலாச்சாரத்தோடும் எப்பொழுதுமே ஒன்றித்து போகக்கூடிய மஞ்சள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். ஸோ இந்த மஞ்சள் பயிர் செய்ய எவ்வாறு பயிரிடலாம், எவ்வாறு விளைச்சலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஸோ அதற்கு இடையில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதிமீரக ஜனாதிபதி அவர்களின் சுவிச்சத்தின் நோக்கு என்னும் துணைப்பொருளின் கீழ் யாழ் மாவட்டத்திலே மஞ்சள் செய்கையானது தற்பொழுது ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மஞ்சள் செய்கையிலே எங்களுக்கு உண்மையிலே விவசாயிகள் எதிர்நோக்கின்ற மிகப்பெரிய இடர்பாடு இந்த நடுகை துண்டங்களை பெற்றுக்கொள்வதிலே பல சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த நடுகை துண்டங்களை விவசாயிகளுக்கு இலகுவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நமது யாழ் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே தற்பொழுது நாங்கள் மஞ்சள் செய்கைக்கான துண்டம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த மஞ்சள் நடிகை பொருட்களை வரும் சிறுபோகத்திலே, அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் அதனை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிலைமையில் காணப்படுகிறது. இந்த மஞ்சளுக்கான கேள்வி தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. ஏனென்று கேட்டால் மஞ்சள் ரெண்டு விதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று உணவு தேவைக்காக, மற்றது மருத்துவ தேவை. அப்போ இந்த ரெண்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவாறு யாழ் மாவட்டத்திலே நாங்கள் இந்த உற்பத்தி அளவை அதிகரிப்பதற்காக தற்பொழுது நடிகைக்குரிய மஞ்சள் செய்கையை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த நடிகைக்குரிய மஞ்சள் செய்கைக்குரிய சகல தொழில்நுட்பங்களும் நமது மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திலே விவசாயிகளுக்கான பயிற்சியினூடாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் நடமாடும் விற்பனை சேவையையும் நமது விவசாய திணைக்களம் மேற்கொள்கின்றது. அந்த நடமாடும் விற்பனை சேவையில் முக்கியமாக பொதி செய்யப்பட்ட மஞ்சள் கன்றுகளை நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மஞ்சளை அவர்கள் தோட்ட அளவில் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவில் செய்கிறதுக்கும் நம்மால் ஊக்குவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வீட்டு தோட்ட செய்கையில் ஒரு வீட்டிலே 10 மஞ்சள் கன்றோ இல்லை 5 மஞ்சள் கண்டை வைப்பதற்கும் இந்த பொதிகளிலே விற்பனை செய்யப்படுகின்ற மஞ்சளானது அவர்களுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மஞ்சள் செய்கையை மக்களிடையே பிரபலப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம். குக்குமா டொமெஸ்டிகா என்னும் தாவரவியல் பெயரை கொண்ட மஞ்சள் பயிரானது ஜிஞ்சிபரேசிய இனத்தை சார்ந்தது. இது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிராக இருக்கின்றது. உணவு தயாரிப்பின் போது வாசனை திரவியமாகவும் நிறமூட்டியாகவும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதோடு சிறந்த கிருமி கொல்லியாகவும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மஞ்சளானது தனிப்பயிராகவும் ஊடுபயிராகவும் நாங்கள் பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த வகையிலே எமது மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தை எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுக்கு மஞ்சள் பயிற்சி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை பயிற்சியினூடாக வழங்குவதும், யாழ் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு போதுமான அளவு விதைக்கிழங்குகளை உற்பத்தி செய்து விதை நடுகைக்காக விதைக்கிழங்குகளை வழங்குவதுமே எமது பிரதான நோக்கமாக உள்ளது. மஞ்சள் பயிரானது வைகாசி ஆனி மாதங்களில் நடுகை செய்யப்பட்டு மாசி பங்குனி காலப்பகுதிகளில் நாங்கள் அறுவடையை மேற்கொள்ளலாம். இதற்கு சிறந்த நன்கு வடிந்தோடக்கூடிய செம்மண், இருவாட்டி மண்ணே சிறந்ததாக கருதப்படுகிறது. மஞ்சள் பயிர் செய்கையில் விதைக்கிழங்கை தெரிந்தெடுப்பது முக்கிய அம்சமாகும். அதில் விதைக்கிழங்கை தெரிவு செய்யும் போது 2 தொடக்கம் 3 விரல் நீட்டங்களை உடைய 20 தொடக்கம் 25 கிராம் நிறையுடைய நல்ல ஆரோக்கியமான விதைக்கிழங்கை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். விதைக்கிழங்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதன் தசைப்பகுதியை சுற்றி வளையங்களாக காணப்படும். இதே சிறந்த ஆரோக்கியமான விதைக்கிழங்காக நாங்கள் கொள்ளலாம். ஒரு ஏக்கருக்கு 680 தொடக்கம் 780 கிலோகிராம் விதைக்கிழங்கு தேவைப்படும். இவ்விதைக்கிழங்குகளை நல்ல ஆரோக்கியமாக நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட விதைக்கிழங்குகளை ஃபங்கஸ் நாசினியில் பரிகரணம் செய்து 30 நிமிடங்கள் ஊறவிட்டு பரிகரணம் செய்யப்பட்ட பின்னர் மணல் நாட்டு மேடுகளில் நடுகை செய்து 1.5 தொடக்கம் 2 மாதங்கள் நாட்டு மேடையில் பராமரித்தல் வேண்டும். இவ்வாறு பராமரிக்கப்பட்ட நாட்டுகளை நாங்கள் வயல் துண்டங்களில் கொண்டு நடுவோம். நிலம் பண்படுத்தல் முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகின்றது. நிலப்பண்படுத்தலில் நாங்கள் 2 தொடக்கம் 3 தடவைகள் நன்கு உழுதல் வேண்டும். உழும்பொழுது
6 தொடக்கம் 10 மெட்ரிக் டன் நிறையுடைய நன்கு உக்கிய கூட்டெரு அல்லது மாட்டெருவை நாங்கள் கடைசி உழவின் போது மண்ணுடன் சேர்ந்து கலந்து நிலத்துக்கு உழுவோம். இவ்வாறு நன்கு உழுது பண்படுத்தப்பட்ட நிலத்தில் 3 அடி அகலமான மேட்டுப்பாத்திகளை நாங்கள் அமைத்தல் வேண்டும். நீளம் வந்து எமது தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் நீளத்தை எடுக்கலாம். அகலம் 3 தொடக்கம் 4 அடியையும் நாங்கள் பாவிக்கலாம். ஒவ்வொரு மேட்டுப்பாத்திக்கும் இடையிலே கான்கள் அமைக்கப்படும், நீர் வழிந்தோடக்கூடியவாறு. இந்த கான்கள் வந்து 1 அடி அல்லது 1.5 அடி நாங்கள் இங்கே கான்களுக்கு அமைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு அமைக்கப்பட்ட மேடைகளில் நாற்று மேடையிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட ஆரோக்கியமான நாற்றுகளை கொண்டு ஒரு மேட்டுப்பாத்தியில் 3 வரிசைகளில் 1 அடி அகலமான 3 வரிசைகளில் நாங்கள் நடுகை செய்வோம். ஒவ்வொரு வரிசைக்கும் இடையில் 30 சென்டிமீட்டரும் ஒவ்வொரு நாற்றுகளுக்கு இடையிலே 30 சென்டிமீட்டர் இடைவெளியை விட்டு நாங்கள் நடுகை செய்தோம். ஆரம்பத்தில் நீர்ப்பாசனம் 3 நாட்களுக்கு ஒருக்காகும். பிறகு தொடர்ச்சியாக குறித்த கால இடைவெளியை அதிகரித்து நாங்கள் நீர்ப்பாசனத்தை செய்தல் வேண்டும். களை கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டு போனால் 30 நாட்களும் பின்னர் 50 நாட்கள் 120 நாட்கள் 180 நாட்களுக்கு களை கட்டுப்பாடை மேற்கொள்ளுதல் வேண்டும். பசலை பாவனையை பொறுத்தவரை இயற்கையான கூட்டெரு மாட்டெருவை நாங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாங்கள் போடுதல் வேண்டும். ஆரம்பத்தில் 45 நாட்களுக்கும் பின்னர் 3 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்கு பின்னரும் பசலை பிரயோகம் செய்வோம். பசலை பிரயோகம் செய்யும் போது மண்ணணைத்தல் படிமுறை வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. மஞ்சள் வந்து கிழங்கு பயிரன் ஆகிய காரணத்தினால் மண்ணை நாங்கள் அணைத்தல் வேண்டும். மஞ்சளின் அறுவடையை எடுத்துக்கொண்டால் 8 தொடக்கம் 9 மாதங்களில் நாங்கள் அறுவடை செய்வோம். அறுவடைக்கு அதாவது 8வது மாதம் 1 மாதத்துக்கு முன்னரே நீர்ப்பாசனத்தை நிறுத்தி கொள்ளுதல் வேண்டும். எவ்வாறு நாங்கள் மஞ்சளை அறுவடை செய்யலாம் என்று இனங்காண்பதற்கு மஞ்சள் வந்து நன்கு முற்றினதாக இருக்கும். இலைகளை பார்த்தோம்னு சொன்னால் மஞ்சள் நிறமாகி காய்ந்த நிலையில் காணப்படும். இந்த நிலை எங்களுக்கு 8 தொடக்கம் 9 மாதங்களும் இருக்கணும். அதே நேரத்தில் இது மஞ்சள் கலராகி இலைகள் வாடி மஞ்சளாக உலர்ந்து காணப்படும். இவ்வாறு காணப்பட்ட நிலையில் நாங்கள் மஞ்சளை அறுவடை செய்யக்கு தயாராக உள்ளது என்பதை இனங்காணக்கூடியதாக இருக்கும். இப்போது மஞ்சளின் பதப்படுத்தல் செயல்முறைகளை எடுத்து நோக்குவோமேயானால் மஞ்சளின் பதப்படுத்தல் செயல்முறையானது 5 பிரதான படிமுறைகளினூடாக நடைபெற்று வருகின்றது. அறுவடை செய்தல், சுத்தப்படுத்துதல், அவித்தல், உலர வைத்தல், பின்னர் மெருகூட்டுதல் என்ற 5 படிமுறைகள் இங்கு பிரதான பங்கு வகிக்கின்றது. அறுவடை செய்யும் போது மஞ்சள் கிழங்குகள் அறாமல் சிதைவடையாமல் இருக்குமாறு நாங்கள் பொருத்தமான கைக்கரண்டிகளை பாவித்து அறுவடை செய்ய வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் சுத்தப்படுத்தல் செயல்முறைகளை மேற்கொள்ளும் போது ஓடும் நீரில் நன்கு கழுவி மண்கள் இல்லாதவாறு சிறந்த முறையில் கழுவி எடுக்கப்பட்டு அதன் பின்னர் அதில் காணப்படும் சிறிய வேர்களையும் அகற்றிவிட வேண்டும். அகற்றிய பின்னர் பெரிய கிழங்குகளை பிரிவாகவும் சிறிய கைவிரல் நீட்டமுள்ள கிழங்குகளை பிரிம்பாகவும் நாங்கள் வேறு பிரித்தெடுத்து அதனை ஒரு இடத்தில் ஒரு நாளைக்கு குவித்து வைத்தல் வேண்டும். அதன் பின்னர் அவித்தல் செயல்முறை இடம்பெறும். அவித்தல் செயல்முறையின் போது இது பிரதானமாக 2 முறையில் மேற்கொள்ள முடியும். ஒன்று கொதி நீரில் அவிக்கலாம், இல்லை கொதி நீராவியில் அவிக்க முடியும். நாங்கள் பொதுவாக கொதி நீராவியில் அவிக்கின்றோம். சிறிய பானை எடுத்து அதன் மேல் ஓட்டை துளைகளை உள்ள தட்டின் மேலே மஞ்சள் கிழங்குகளை வைத்து நாங்கள் அவிக்கின்றோம். மஞ்சள் கிழங்குகள் அவித்துள்ளதா என்றதை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஈர்க்கை பயன்படுத்தி குத்தி பார்க்கலாம், அல்லது மஞ்சள் வாசனை வருகின்றதா என்பதனை அறியலாம், அல்லது நூல் போன்ற இழை அமைப்பு அதில் முறுக்கி உடைக்கும் போது வருகின்றதா என்பதனையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அவிக்கும் பருவமானது தாய் கிழங்குகளாயின் ஒரு 30 to 45 நிமிடங்களும் சிறிய விரல் போன்ற கிழங்குகளை 20 நிமிடங்கள் வரையும் அவிக்கலாம். அதன் பின்னர் உலர்த்துதல். உலர்த்தல் செயல்முறையும் போது நாங்கள் விரைவான உலர்த்தலை மேற்கொள்ளக்கூடாது. ஏனெனில் விரைவான உலர்த்தலை நாங்கள் மேற்கொள்ளுவோமே ஆனால் மஞ்சள் கிழங்குகளில் சுருக்கங்கள் வந்துவிடும். இதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் மெதுவாக உலர்த்தலை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
அதிகாலை 8 மணியிலிருந்து 11 மணி வரையும், மதிய நேரம் 3 மணியிலிருந்து 5 மணி வரையான காலப்பகுதி மிகவும் சிறந்த நேரமாக காணப்படுகின்றது. மதிய வேளைகளில் நாங்கள் உலர்த்தலை மேற்கொள்ளுவோமேயானால் விரைவாக உலர்த்திவிடும். ஆனால் நடுவில் உள்ள பகுதி ஈரலிப்பாக காணப்படும். இதனால் மதிய வேளைகளில் உலர்த்தலை நாங்கள் பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டும். உலர்ந்துள்ளதா என்பதனை கண்டறிவதற்கு மஞ்சள் கிழங்கினை நாங்கள் முறித்து பார்க்கும்போது முறிவடைந்தால் அது சிறந்த கிழங்காக கருத்தில் கொள்ளப்படும். உலர்த்தலின் போது நாம் எவ்வளவு கிலோ உலர்த்துகின்றோமோ, இப்போ 10 to 12 கிலோ நாங்கள் விளைவாக பெறுவோமேயானால் அதன் 1/3 பகுதியே உலர்ந்த பகுதியாக எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடக்கூடியதாக இருக்கும். இறுதியாக மெருகூட்டுதல் செயல்முறை நடைபெறும். இது மஞ்சளுடைய சிறந்த நிறத்தினை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்முறையாகும். இதன்போது நாங்கள் பாரம்பரிய முறை, இயந்திர முறை என 2 முறைகளில் எங்களால் மேற்கொள்ள முடியும். பாரம்பரிய முறையில் நாங்கள் மஞ்சளுடன் சிறு கற்களையும் இணைத்து சாக்கொன்றினுள்ளிட்டு அதனை நிலத்தில் அடித்து அதில் பெறப்படும் உடைந்த பகுதிகளை நாம் என்ன செய்வோம் என்றால் அரிக்கன் தட்டில் அரிக்கப்பட்டு மஞ்சளை பெறுகின்றோம். இயந்திர முறையை எடுத்து நோக்குவோமேயானால் ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினால் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இயந்திரத்தினூடாக நாம் மேற்கொள்ளும் போது ஒரு மணித்தியாலத்தில் 50 கிலோ விளைவினை எம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்க இந்த விவசாய பூமி கூட இந்த யாழ்ப்பாணம் விவசாய திணைக்களத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ இங்கே பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கூட இன்னும் ஓரிரு மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் செடி தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. குறிப்பாக இந்த மஞ்சள் பயிரிடப்படும் போது அது சாதாரணமாக 1 வருட பயிர் அப்படின்னு சொல்லலாம். 8 அல்லது 9 மாதங்களில் இந்த மஞ்சள் அறுவடை செய்யப்படுறதுக்கு காரணமாக இந்த வருடம் ஜனவரிக்கு இந்த மஞ்சளை நீங்கள் பயிரிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடம் ஜனவரிக்கு இந்த பயிரை நீங்கள் நிறைவாக அறுவடை செஞ்சுக்கலாம். ஸோ அப்படியான வழிமுறையில் தான் இங்கே உள்ள விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுறாங்க. குறிப்பாக மஞ்சள் நாங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மஞ்சள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்வோட எப்போவுமே ஒன்றித்து வரக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறது. இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சுவையூட்டியாக அல்லது ஒரு மனமூட்டியாக, அதே நேரத்தில் மருத்துவத்தில் எப்போவுமே மஞ்சள் தன்னுடைய முக்கிய பங்கை வகிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் அதிகமான விவசாயிகள் மஞ்சள் பயிர் செய்கையில் சந்தோஷமாக ஒரு உற்சாகமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் விவசாய திணைக்களம் மிக சிறப்பாக வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மஞ்சள் இலங்கையில் பல்வேறு இடங்களில் பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, கண்டி போன்ற மாவட்டங்களில் மஞ்சள் பயிர் செய்கை அதிகமாக பயிரிடப்பட்டு. அதே மாதிரி இப்பொழுது இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அதிகமான விவசாயிகள் இந்த மஞ்சள் பயிர் செய்கையில் சந்தோஷமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஆசியாவில் மெயினாக மஞ்சள் தேயிலை கண்ண நாடுகளில் செய்யணும். அதில் மெயினாக இந்தியாவில் பெரிய ஆட்சிகளில் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் கன்னடங்களில் பெரிய அளவில் செய்ய காணப்படுகிறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக பயிர் செய்கிறது வெங்காயம், உருளைக்கிழங்கு அதுகள்லாம். மஞ்சள் இப்போ இந்த கொரோனா சீசனுக்கு பிறகு எங்களோட ரேஞ்ச் சரி வேறு வயசு ரேஞ்சில் சரி கூட கல்டிவேஷனில் விவசாயிகள் ஈடுபட்டு இருக்கணும். இதில் ஒரு பிறப்பில் செய்யக்க பெரிய ஒரு செலவீனம் வராது. நாங்கள் ஒரு 9 மாதத்தில் நல்ல ஒரு ஈல்டை எடுக்கலாம். இப்போ எங்களோட அரசாங்கத்தின்
தோட்டத்தில் மஞ்சள் இறக்குமதி வந்து குறைஞ்சதில் வந்து மஞ்சள் செய்ய வந்து செய்து ப்ராசஸிங் பண்ணி விற்பனை செய்கிறதுல வந்து லாபங்கள் ஈட்டினதாக்கள் வந்து எங்களோட வந்து கதைச்சிருக்கிறோம். அப்போ அதை வந்து கதை கேட்க தான் வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது, நாங்கள் என்னென்ன ஃபார்மர்ஸுக்கு சொல்லணுமென்று சொல்லி கன ஃபார்மருக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். ரெய்னிங் கிளாஸ் இப்போ ஓவானிக்கு இயற்கை விவசாயத்தில் வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். இயற்கை விவசாயத்தில் வந்து ரெய்னிங்கள் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு ரேஞ்சிலேயும் ஒரு ஏபிசி ஒவ்வொரு ஏபிசிக்கும் கீழே ஒரு ஜிஎன் டிவிஷன் வைஸாக வந்து ரெய்னிங் கொடுக்குறோம். அந்த ரெய்னிங்கில் வந்து நாங்கள் மெயினாக வந்து ஒரு ஃபார்மருண்ட வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து வாழ்க்கை பொருளாதாரத்தை வந்து கூட்டுறதுக்கு இந்த மஞ்சள் செய்யும் வந்து ஒரு மெயினாக வந்து சொல்லி கொண்டு வரோம். இது வந்து இன்னொரு பல்லாண்டு தாவரத்தின் வந்து ஊடு பயிற்சிகளையும் வந்து மெயின் ஒரு பங்கை வந்து வகிக்குது. இப்போ தென்னை கீழையோ மாமரத்துக்கு கீழையோ ஒரு மாதுளை கீழையோ வந்து நாங்கள் வந்து இது ஒரு மெயினாக வந்து ஒரு ஊடு பயிற்சியை வந்து செய்யலாம். ஊடு பயிற்சியை வந்து செய்ய வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ பொதுவாக வந்து டவுன் ஏரியா நகரத்தில் இருக்கிற ஆக்கள் இந்த கல்டிவேஷன் செய்கிறதுல வந்து மெயினாக இருக்கிற வந்து அவை வந்து மேனேஜ்மெண்ட் செய்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து மஞ்சள் செய்ய வந்து லாங் பீரியடில் வந்து அதன் ப்ராசஸிங் இருக்கிறதால வந்து அவை இந்த மேனேஜ்மெண்ட் வந்து சரியான வந்து குறைவு. அப்போ அதைத்தான் வந்து நாங்கள் ஒரு ஃபார்மஸுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வரோம். இப்போ வாட்டரிங் செய்ய போகிறோம்னா ஒரு கிழமைக்கு ஒருக்கா வாட்டரிங் செய்தால் காணும். வீடிங் செய்ய போகிறோம்னா ஒரு 1 மந்த்துக்கு இடையில் வந்து பொதுவாக வந்து வீடிங் செய்தால் காணும். ஆக அந்த நர்சரி பீரியடில் வந்து 1 நாளைக்கு இடையில் வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பொட்டட் பேக்கில் வச்சு செய்ய போகிறோம்னா அந்த பொட்டட் பேக்கில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் வடிவாக பார்த்தா சரி. அதை கொண்டே ஒரு பிளானில் வந்து நாங்கள் நட போகிறோம் இல்லை ஒரு பொட்டட் பேக்கில் வைக்க போகிறோம்னா அந்த பொட்டட் பிளான்லேருந்து அதன் செயற்பாடு வந்து கூடிக்கொண்டு வரும். மேனேஜ்மெண்ட் வந்து குறைஞ்சு அதன் வினைத்திறன் வந்து வளர்ந்து கொண்டு வரும். அப்போ இப்போத்த இருக்கிற இயற்கை விவசாயத்தில் வந்து இயற்கையான பீடை நாசினிகள் இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்த சொல்கிறோம். இப்போ பொதுவாக வந்து நாங்கள் மற்ற பிளான்ட்டுகள் மாதிரி அடிக்கட்டு பசலையாக வந்து கூட இதுக்கு போட தேவையில்லை. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் படிக்கு வந்து போட போகிறோம்டா இப்போ இருக்கிற நல்ல ஒரு எட்னேஜ் கொம்போஸ்டண்டாக வந்து 500 கிலோ போடணும். ஆனால் இந்த மஞ்சள் செய்ய வந்து ஒரு பரப்புக்கு செய்ய போகிறோம்டா தேவையில்லை. கொஞ்சம் ஒரு அரைலோட்டு நல்ல ஒரு கொம்போஸ்ட் காணும். அரைலோட்டு கொம்போஸ்ட்னு சொல்லிக்க ஒரு 200 கிலோ வந்து காணும். இப்போ 200 கிலோன்றது வந்து பொதுவாக ஒரு வீட்டிலிருந்து ஒரு 6 மாதத்துக்கு எடுக்கிற ஒரு கொம்போஸ்ட் அளவு. இந்த மஞ்சள் செய்யலை வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லிக்க வந்து இப்போ சில பேர் நினைக்கிறது வந்து ஒரு மஞ்சள் செய்கிற நாங்கள் செய்கிறோம் இதை வந்து மஞ்சள் கிழங்கா கொண்டே மார்க்கெட் பண்ணிடலாம் தானே. மஞ்சள் கிழங்கு வந்து மார்க்கெட் பண்ணிடலாம். உண்மை மஞ்சள் கிழங்கை கொண்டே வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணிடலாம். மஞ்சள் கிழங்கை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு நிலையத்திலிருந்து ஒரு கிழங்கு நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம்னா அதில் எப்படியும் ஒரு 600 கிராம் 700 கிராம் அந்த மஞ்சள் வந்து ஹார்வெஸ்டிங்காக வந்து நாங்கள் எடுக்கலாம். வந்து அந்த விளைவாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த விளைவாக வந்து எடுக்கிற மஞ்சளை அப்படியே நாங்கள் விற்க போகிறோம்னா ஒரு 700-200 தான் விற்கலாம். அப்போ இவ்வளோ காலம் 9 மாதம் இருக்குது இதால் நாங்கள் வந்து லாபம் அடையலாம். அப்படி தான் ஃபார்மர்ஸ் எல்லாருமே நினைக்கிறது கூட எல்லாருமே அந்த இது வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை வந்து ஒரு ப்ராசஸிங் மெத்தட் வந்து ஈஸியாக வந்து செய்யலாம். சிம்பிளாக செய்கிறதுக்கு ஒரு பேக்கில் போட்டு இது பண்ணி தண்ணிக்கு ஊற விட்டுட்டு அதோட தலைசிட்டுன்றது இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் அதை பற்றியான இதுகள் விளக்கங்கள் தேவையானாலும் எங்களோட விவசாய போஷண ஆசிரியர் நாடி வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த ஒரு ப்ராசஸிங் செய்த வந்த ஒரு மஞ்சள் 1 கிலோ வந்து ஒரு 3000-2500 கிட்ட போகுது நார்மலாக மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டிங்காக சேல்ஸ் பண்ணுறாங்க வந்து 3500 கிட்ட போகுது. அப்போ எப்படியும் ஒரு 3000 எடுப்பாங்க. அப்போ 3000 கொடுத்துருக்கோம். இப்போ எங்களோட ஃபார்மரை ஒரு ஆள் செய்து 3000 நாங்கள் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ விளைச்சல்னு சொல்லிக்க வந்து இதில் ஒரே ஒரு இது வந்து லாங் பீரியட் 9 மாதம் 10 மாதம் போகிற லாங் பீரியட் தான். ஆனால் இப்போ கூடுதலாக வந்து யாரும் பார்ட் டைமாக ஃபார்மர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க கூட. இப்போ எல்லாருமே வந்து பார்ட் டைமாக தான் வந்து செய்கிறாங்க கூட. விவசாயிகள் குறைஞ்சி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கோட ஒரு விவசாயம் செய்யணும். அப்போ அந்த விவசாயம் செய்யக்க அவைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் தான் மெயின் பிரச்சனை. அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த மஞ்சள் செய்ய வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு மஞ்சள் செய்ய வந்து நாங்கள் மெயினாக வந்து செய்யக்கா இல்லை என்னத்தை இது பண்ணணும் ஒரு பொட்டட் பேக்கில் செய்கிறோமோ ஒரு ஏரியாவில் செய்கிறோமோ அந்த மஞ்சள் செய்த இடத்துல வந்து திருப்பி அந்த மஞ்சள் செய்கிறத வந்து நிப்பாட்டணும். அதால் நெமட்டோட் தாக்கம் வந்து அந்த மஞ்சள் செய்ய வளர்ச்சி வந்து சரியான குறைவாக இருக்கும். மற்றது பொதுவான இதுகள் பார்க்க இப்போ வாழை மிளகாய் செய்த இடங்கள் வெங்காயம் செய்த இடங்கள்லேயும் வந்து அந்த அடுத்ததாக வந்து நாங்கள் செய்ய போயக்க மஞ்சள் செய்ய வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நெமட்டோட் தாக்கங்களால் வந்து மஞ்சள் வளர்ச்சி குறைவாக இருக்கும். அந்த இதுகள் வந்து நோய் தாக்கங்கள் வந்து கூடவே இருக்கும். இப்போ மஞ்சள் செய்யக்க நார்மலாக வந்து நான் இதில் வந்து என்ன மெயினாக சொல்ல போகிறேன்டா ஒவ்வொருத்தரும் வீட்டு தோட்டம் ஒன்று செய்யணும். அந்த வீட்டு தோட்டத்தில் வந்து மஞ்சள் செய்ய உள்வாங்கணும். அப்போ மஞ்சள் செய்ய வந்து எடுத்து ஒவ்வொரு வீட்டையும் வந்து ஒரு
10 பொட்டட் பேக்கில் வச்சாலே பெரிய ஒரு விளைச்சலை வரும், பெரிய ஒரு இன்கம்மாக வரும், வீடும் வந்து நல்லா இருக்கும். மற்ற இலைகளை வெட்டி வந்து நாங்கள் இப்போ தைப்பொங்கல் அந்த சீசனில் வந்து இலைகளை வந்து விற்கலாம். இலைக்கு வந்து சரியான இப்போ ஒரு 2 இலை வந்து 100 ரூபா விற்கிது. அந்தந்த டைமுகளை இப்போ அதான் அந்த நடைக்க வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடணும், மார்க்கெட்டிங் பீரியட் ஏற்ற மாதிரி நடணும். இப்போ நாங்கள் கூட ஃபார்மர்ஸ்கிட்ட செய்யக்க வந்து கூட தை மாசில் எடுத்து பிளான் பண்ணுவோம்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படி பிளான் பண்ணிக்க அடுத்த டிசம்பர் தைக்கு மழைக்கு வந்து அந்த நல்லா வளர்ந்து நிற்க வந்து அதுண்ட வீரியம் வந்து நல்லா இருக்கும். அப்போ மழையின் தாக்கத்துலேயும் வந்து அது வந்து இன்வால்வ் ஆகாது. அப்போ அதுண்ட ஹார்வெஸ்ட் டைமும் நல்ல பீரியட்டாக இருக்கும். நான் நஞ்சற்ற மரக்கறியல் செய்கிறேன். நான் கண்டுகள் வைத்து செய்கிறேன். நான் எனக்கு விவசாயத்தை இதில் 1ஆம் இடம், ஒரு தரம் 2ஆம் இடம், 3ஆவது 4-5 முறை சர்டிஃபிகேட் பெற்றிருக்கிறேன் மாவட்ட மட்டத்தில். வீட்டில் கத்தரி, பைத்த, பாவல் எல்லா இதுவும் வச்சிருக்கிறேன். மற்றது மஞ்சள் செய்கை நான் சிறிதளவு ஒரு 4-5 பயிராக நட்டு செய்து கொண்டிருந்தேன். பிறகு ஏசராக்கள் வந்து இதை மேலதிகமாக செய்ய சொல்லி பிறகு அவைன்ற ஊடாக நான் வீட்டில் ஒரு பயிற்சி எங்களோட வீட்டிலேயே வச்சு 4-5 பேரை சேர்த்து எங்களோட கிராமத்தாக்களை சேர்த்து அதில் எங்களோட கரைசல்கள் கொஞ்சம் தயாரித்து நாங்கள் கரைசல்கள் தயாரித்து ஏசர ஊடாக இப்போ நான் தற்போது பெரிய அளவில் வீட்டு தோட்டத்தை விட்டு பெரிய அளவில் செய்து கொண்டு வரேன் மஞ்சள் செய்ய. அதில் நான் வேப்பங்கரைசல் மற்ற சாண கரைசல்கள் எல்லாம் பாவித்து நல்ல இதாக இருக்குது. தற்போதைய சூழலில் இந்த மஞ்சள் செய்யால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்குமென்று தான் கிடைக்கும். அதை எல்லாரும் இதை செய்யணுமென்று நானும் எதிர்பார்க்குறேன். அனைவரும் செய்தால் நாங்கள் இன்னொரு நாட்டில் இருந்தோ இதில் இருந்தோ எதிர்பார்க்க தேவையில்லை. இன்றைய மலரும் பூமி நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் மஞ்சள் பயிர் செய்ய பற்றியதான பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக தந்திருந்தோம். எங்களுடைய மஞ்சள் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் மஞ்சள் பயிர் செய்கைக்கு பயமில்லாமல் வந்து உங்களுடைய விளைநிலங்களை வந்து மஞ்சள் பயிர் செய்யலாம். அதற்கான முற்றுமுழுதான ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் நாட்டில் வந்து அடுத்தடுத்த வாரங்களிலே அதிகமான கிராக் ஏற்படுத்தக்கூடிய மஞ்சள் செய்ய பற்றியதான பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்தியிருந்தோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான அம்சத்தோடு உங்களை மலரும் பூமி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.